கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பட்டற்ற கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம் கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனை துதித்து ஆராதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை அவர் கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் அவங்களோடு பேசும்படியாக எண்ணம் கொண்ட காரியம் என்னன்னு சொன்னால், திருவிருந்து ஆராதனை நம்முடைய வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே நடைபெற உள்ளது. அதற்காக நம்ம ஒரு விருந்தினராக செய்தியாளராக நம்முடைய பாஸ்டர் மனோ அவர்களை அழைத்திருக்கிறோம். இந்த நம்முடைய சபையில கடந்த நாளில் அருமையான பிள்ளைகள், நம்முடைய சபையின் பிள்ளைகள் 6-7 பேர் 6 பேரா ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் திருவிருந்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஆலோசனை, இப்போ மனோ என்ன ஆலோசனையோட வருவார் என்று தெரியாது. ஸ்தோத்திரம். அவருடைய அப்போ அந்த காரியங்களை குறித்து இந்த பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். அதை அந்த அறிந்து உணர்ந்து அவர்கள் அதை மனமகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு எடுத்து அவர்கள் முழுமையான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இந்த நாளில் அந்த சப்ஜெக்டை, அந்த காரியங்களை எனக்கு தெரிந்திருக்கிற ஒரு சில காரியங்களை பேசலாம் என்று நான் வாஞ்சித்து செய்திக்காக கடந்து வந்தேன். அதாவது இந்த உலகத்திலே நமக்கு எவ்வளவு கொடா கோடி நமக்கு இருந்திருந்தாலும் ஆண்டவருடைய அந்த தெய்வீக சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னால் அவன் மனித வாழ்க்கை வெறுமையாய் போகிறது. இந்த காலங்களில் நான் பார்க்கும்போது பாருங்க, எனக்கு வீட்டு பக்கம் குறிச்சியில் நேற்றைக்கு ஒரு 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 80க்கு உள்ளால ஒரு மனுஷன் நல்ல சாப்பிட்டு படுத்த ஆள் ராத்திரி தலைவேதனைன்னு சொன்ன உடனே என்னை பார்த்தா தலையில் 2 நரம்பு வெடித்து உடனே அவர் ராத்திரி கொண்டே இறந்தாச்சு. இன்னைக்கு காலில் அடக்கம். இப்போ நான் இங்கே வாரதுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற விளைவு என் பக்கத்து உள்ள ஒரு அந்த அங்கே என் பக்கத்து உள்ள இருக்க சர்ச்சு அந்த ஊழியக்காரருக்கு மனைவி, அவங்களும் வயசு தான் இருந்திருந்தாலும் அவங்க இறந்தாச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அதில் பேத்தி பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ இப்படி நாம் எங்கே பார்த்திருந்திருந்தாலும் அந்த மரண வார்த்தைகள் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னால், நீங்கள் நம்முடைய அதாவது இப்போ நம்முடைய அன்பு சகோதரன் வின்சென்ட் நம்ம விட்டு பாருங்கள், இன்னும் எவ்வளோ ஆண்டுகள் இருக்க வேண்டியவன் நம்ம விட்டு கடந்து போயிற்று. அவன் ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து போனான். அவன் சந்தோஷத்தோடு, எந்த அதிர்ச்சியோ எந்த பிரச்சனையோ இல்லாத அவன் கடந்து போனான். அது நமக்கு ஒரு நினைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆகவே நாம் இந்த ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்குள்ளாக ஒரு ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் எடுத்து ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை செய்தால், அப்போ வேதம் சொல்லுகிற அதாவது உன் தேவனை சந்திக்க நீ என்ன செய், ஆயத்தம். அந்த ஆயத்தத்தோடு ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் தேவனுக்கு சமூகத்தில் அவனுடைய ஆத்மா கடந்து செல்லுகிறது. அது நித்திய வாழ்க்கையாக இருக்கிறது. அது இல்லாத வாழ்க்கையெல்லாம் வீணாக இருக்கிறது, வீண் வாழ்க்கை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்த கிராமத்துக்கு உள்ளாக அருமையான ஒரு சபையை நான் அல்ல, தெய்வம் மனதுருகி இந்த பிசாசினுடைய நடுவில், பிசாசின் வாசம் பண்ணி கொண்டிருந்த இந்த இடத்தினுடைய நடுவில் இருந்தபோதும் அநேகருக்கு வந்து இல்லை ஆராதிக்க மனம் இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க, ஆராதிக்க மனம் இல்லாமல் இருக்கிறது. பாருங்க, எந்த ஆராதனையில் ஆகிலும் ஆராதனையில் ஒரு காணிக்கை இல்லாத ஆராதனை உலகத்தில் எங்கோ இல்லை. நீங்கள் எல்லாம் விசாரிச்சு பாருங்க. ஒன்றையும் ஒரு கரண்டி கொண்டு வருவனும் ஒரு இது கொண்டு வருவனும் கொண்டு கொண்டாடுறாங்க, ஒரு காணிக்கை எடுப்பாங்க. பாருங்க, நமக்கு அப்படி என்ன இருக்கா? அப்போ ஆளுகளுக்கு நாம் என்ன நினைக்கிறோன்னு மக்களுடைய நிலைமை அறிந்து அது சோத்திரம். அவங்களுக்கு ஏதோ சில்லறை வருமானங்கள் இருந்தால்
அவங்க பிள்ளைகளை வளர்க்கட்டும். அல்ல ஆண்டவருக்கு நமக்கு என்ன செய்யலாம், ஒரு சண்டை நமக்கு கிடைக்கிறதுல ஒரு பகுதியை நம்ம சந்தோஷத்தோடு செய்கிறோமே தவிர மக்களை இந்த காணிக்கையாக அல்ல. இருந்திருந்தாலும் அந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னு என்ன பாருங்க, அகங்காரம். நான் அதாவது எனக்கு வீட்டில் இருந்தாலும் இது உண்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிறது தான் ஐயா ஆராதனை. நீ உனக்கு பொண்டாட்டி கூட இருந்து ஜபிக்கிறதோ அதெல்லாம் அது விட்டு ஜபம், அது நீங்கள் ஜபிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட சிந்தை அநேகருக்கு தங்களை விட்டு விலகி போகிறது. நாள் செல்ல செல்ல அந்த மன கடினங்கள் அந்த எந்தாவது அற்ப காரியங்களை மனதில் வைத்து கொண்டு ஏதாவது அப்படி மாறி போகிறேன். நாம் அப்படி இருக்கக்கூடாது. மேலே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை நான் உங்களோடு தாழ்மையாக கேட்கிறேன். நான் இனி எவ்வளோ நாள்னு எனக்கு தெரியாது. சூத்திரம் நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கடுமையான வேதனை. நான் 2-3 தடவை நினைச்சேன். நேற்றும் 1-2 பேர்கிட்ட பேசின கூட்டத்தில் சொன்னேன், நல்ல ஒரு சாபனம் கிடச்சின்னா நான் கொடுத்துருவேன், அவங்களே நடத்தட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க எந்த சாபனம் இருக்குது? அப்படி இல்லை, நமக்கு அதில் ஒன்று அதாவது தெய்வ காரியம் நடக்கணும், தேவனுடைய ஆராதனை. அது இப்போ பாருங்க, நம்ம ராத்திரி வேலைக்கு போகிறோம், சில அப்படிப்பட்ட கேஸ் இருக்கும், வேலைக்கு போக வேண்டி இருக்கும், வியாதி கூட்ட நிலை இருக்கும், என்ன காரியங்கள் இருந்தால் போட்டுரு. மற்றபடி என்ன அதுவரை வெள்ளிக்கிழமை எண்ணுக்கு அதாவது 2-3 பாருங்கள், நீங்கள் வேலைக்கு போகிறவங்க ஒரு தடையும் இல்லாமல் போங்க. போய் அருமையான வேலைகளை உங்களால் ஈன்றதை செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நான் ஆரம்பத்திலிருந்தே வேலைக்கு போகிறவங்களை தடையே பண்ணலை, வேலைக்கு போங்க, சோத்திரம். அல்ல, இன்றைக்கு அந்த நிலையை விட நம்மை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார், என்னையும் உங்களையும். அந்த அன்றைக்கு இருந்த நிலையை விட அல்லைக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அன்றைய நிலையை விட இன்றைக்கு நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அதை மறந்து விட்டு தங்களுடைய விருப்பப்படி இஷ்டப்படி தங்கள் கடந்து செல்லுகிறார்கள். ரவிச்சந்திரனுடைய அம்மா தான் அங்கே இருக்குது பாருங்க, அவங்களுக்கு ஒரு 80-75 வயசாச்சு, மேஜர் ஆப்ரேஷன். அவங்களெல்லாம் இந்த பைக்கில் கொண்டாரு எப்படி கொண்டு வந்து பாருங்கள், அவங்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறது பாருங்கள், நினச்சி பாருங்கள் நீங்கள், ஒரு தாகம் இருக்குது. அது வந்து பிஆர்சிக்கு அப்பா அவர் தள்ளாடி அவர் வர்றாரு, நானும் தள்ளாடி தான் வந்திருக்கிறேன். ஏன்னா பாருங்கள், அருமையோட நமக்கு மகிழ்ச்சியோடு இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல வேண்டும். நாம் ரெடி டு மீட் தை காட். உன் தேவனை சந்திக்க ஒரு ஆயத்தம் நமக்கு அவசியம், ஒரு ஆயத்தம் நமக்கு அவசியமாக இருக்குது. ஆகவே அதை நாம் ஆயத்தப்படுத்தி கொள்வதற்காக தேவ சமூகத்தில் வந்து ஒரு நாளில் ஒரு வசனமாவது நம்மளுக்கு இருதயத்தில் அது விழுந்து விடும். அப்போ நான் என்ன சொல்லி என்னென்னா, கோடாகோடி சம்பாதித்தவருடைய நிலையை நாம் பார்க்கும்போது பாருங்கள், இந்த சோத்திரம் நம்முடைய இதுக்கு முன்னால் ஆட்சி செய்த ஜெயலலிதா அம்மா அவருடைய ஆட்சியில் பாருங்கள், அவங்க நல்ல படித்தவங்க, நல்ல சோத்திரம், எல்லாராலும் மதிக்கப்பட்டவங்க. அவங்களுடைய நிலைமை பார்த்தா பாருங்கள், அவருடைய ஒரு பத்திரிகையில் இருந்தது என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு உயர்வான சேலைகள் 11,344 இருந்தது. உயர்வான சேலைகள் 11,344. அவங்களுக்கு காலணிகள், அவங்களுக்கு செருப்பு 750 ஜோடி செருப்பு இருந்தது. உங்களுக்கு எத்தனை ஜோடி இருக்குது? எனக்கு ஒரு ஜோடி தான் இருக்குது. நான் என்னை காலையில் வரும்போது எனக்கு பேரை எடுத்து கழுவி எனக்கு போட்டு தந்தேன், ஒரு ஜோடி தான் இருக்குது. அவங்களுக்கு எத்தனை ஜோடி? 750. கவனிக்க நீங்கள், ஒரு அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. 750 ஜோடி. 250 சால்வைகள், 250 சால்வைகள், 30 கிலோ தங்கம். அவருடைய சொத்துக்கள் 1500 ஏக்கர் எஸ்டேட்டு, இவ்வளெல்லாம் வைத்து ஆளுகை செய்தார்கள். கடைசியில் பாருங்கள், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இமைப்பொழுதில் உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனது எங்கே? நீங்கள் நினைச்சுக்கிடுங்க. இப்படி தான் பாருங்கள், உலகம் மனிதன் இருக்க வேலையிலையும் சமாதானம் இல்லை, போன நிலைமையும் பரிதாபம். அப்படி தான் மனுஷ வாழ்க்கை இருக்கிறது. இதையெல்லாம் சிந்தித்து நாம் நம்முடைய ஆத்மாவை நாம் கெடுக்கக்கூடாது.
ஆத்மா அழியாது. ஆத்மா ஒரு காலம் அழியாது. ஒன்னிய பாதாளம் அதில் உங்களுக்கு தெரியும், இல்லாத நித்திய ராஜ்யம். ஆகவே இந்த பூமியில அந்த ஆத்மா நித்திய தேவ சமூகத்தில் எட்டத்தக்க அளவில் சேரத்தக்க அளவில் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக கடந்த நாட்களிலே ஞானஸ்நானம் எடுத்த அன்பான பிள்ளைகளை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நாம் இந்த பூமியில் தேவனோடு நாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். என்ன என்றால், நாம் இனி ஆண்டவருக்கு பயந்து நடப்போம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு சாட்சியாக இருப்போம். சத்தியத்துக்கு நாம் சாட்சிகள், நாம் தான் சோத்திரம். இப்போ சோத்திரம் நான் ஒரு தடவை எனக்கு ஆஃபீஸில் போகிற வழியில் பக்கத்தில் ஒரு கடையில் இருந்து அவருக்கு எனக்கு வேண்டிய ஆள் தான். ஆனால் அவர் வேறு அவர் உலக பிரகாரமான ஆள். ஆனால் என்னட்ட அன்பாக தான் இருப்பார். கடையில் அவருக்கு கூட ஒரு ஜவுளி கடை ஆளுகள்கிட்ட பேசுகிறதுனா போகிறேன் இல்லையா பந்து விசாரன்னு எனக்கு காதில் விழுந்தது. அப்போ நான் அதில் ஆக்சுவலாக நான் பந்த விசாரணை இல்லை, அது அவருக்கு தெரியாது. அதை ரட்சிக்கப்பட்டவங்களை அப்படி தான் சொல்லுவாங்க, அது சொல்லிட்டு போட்டு. ஆனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, வேதம் சொல்லுக்கு நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு எப்படி இருக்கும்? அது ஒரு ருசி உள்ளதாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். நீங்கள் பழையது போல அல்ல, பழைய சுபாவங்கள் அதை எல்லாத்தையும் சுட்டரித்து அதெல்லாம் நாம் அது புதிய சிருஷ்டிகளாக பழைய எல்லாம் ஒழிக்கப்பட்டு புதிய அனுபவத்தோடு சோத்திரம் யாருக்கிட்ட அது கசப்புகள் விரோதங்கள் இருந்தால் மன்னிப்பு கேட்கணும். அன்பான ஆண்டோட பிள்ளைகளை நானே மன்னிப்பு கேட்டேன். நான் ஒருத்தனுக்கிட்ட வைராக்கியம் இருந்தால் அவனுக்கு வழி கண்டத்திலேயே ஓட்ட மாட்டேன், வழியில கூட அவனை ஓட்ட மாட்டேன். பிறகு நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சோத்திரம் நான் நம்முடைய வைராக்கியக்காரர்கிட்ட எல்லாமே மன்னிப்பு கேட்டு நமக்கு யாருக்கிட்ட எந்த இதுவும் இல்லாமல், அப்போ கசப்பு இல்லாமல் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு எனக்கு அப்பா அம்மா நான் ரட்சிக்கப்பட்டோன்னு எனக்கு அப்பா சிகரெட்டு வலி உண்டு, அதை மாற்றி முட்டாய் வாங்கி சாப்பிட்டது. நான் சொன்னேன், அப்பா நீங்கள் இது கெடுதலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்னுடைய அந்த நிலைகளெல்லாம் பார்த்து அப்போ முட்டாய் பெத்தில் எல்லாம் மாற்றி பிறகு ஒரு ஸ்வீட்டை என்ன வாயில் இட்டு அப்படி காலத்தை கிடந்துச்சு. பாருங்க, அம்மா அப்படி அப்பா அம்மா உன்னை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், நீ ஒன்றில் எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சம்பளத்தை வேண்டி எனக்கு அப்பா கிட்ட அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். பாருங்க, நான் கல்யாணம் ஆன உடனே அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், கல்யாணம் ஆன பிறகு கொடுப்பேன் அம்மா கிட்ட தான். எனக்கு செலவுக்கு எடுத்துட்டு எனக்கு சில்லறை அன்னைக்கு 75 ரூபா தான் எனக்கு சம்பளம். 70 ரூபா சம்பளம், 15 ரூபா டிஏ, 85 ரூபா தான் உண்டு. அது சோதரி எனக்கு சில்லறை எடுத்துகிட்டு என் கையில் கொடுத்துருவேன். அதை வச்சு எல்லாம் அது எனக்கு கல்யாணம் செய்த மனைவி அதை எல்லாம் வச்சு ஒப்பேற்றி அவள் சந்தோஷமாக நடத்தினேன். ஃபஸ்ட்டு அந்த இறந்த அவங்களும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் சித்தமானால் உயிரோடு நான் இருந்தால் இன்னொரு நாளில் ஒரு சாட்சி ஒரு நாள் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். அருமையாளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கை அனித்தியமானது. ஆகவே நாம் எந்த காரணத்தினாலும் இந்த வின்சென்ட் மரணம் ஒரு பக்கம் வேதனையாக இருந்திருந்தாலும் அதை நினைக்கும் போது அந்த வேதனையை எல்லாம் தாங்கக்கூடிய ஒரு அவனுடைய லைஃபு நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆகவே மரணம் நம்முடைய முடிவல்ல. இந்த ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். பெற்றோருக்கு உங்களை பெற்று வளர்ப்பதற்கெல்லாம் மிக சிரமப்பட்ட அந்த பெற்றோருக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும். இங்கே பணம் கொண்டு கொட்டணும்னு அப்படி நான் சொல்லலை. அவருக்கு கீழ்ப்படிதலோ ஒரு நல் வார்த்தை பேசி, ஆறுதல் வார்த்தை பேசி, அவர்களுடைய கீழ்ப்படிந்து நடந்து உங்களை பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்கள் நண்பர்கள், பிள்ளையெல்லாம் காலேஜில் போயிட்டு இருக்கும்போ நண்பர்கள் எல்லாம் உண்டு இல்லையா, பிள்ளை யார்கிட்ட சொல்லி நான் ஆண்டவர் என்னை ரட்சித்தாருன்னு சொல்லியிருக்கா. பாருங்க, ஆண்டவர் என்னை ரட்சித்தாருன்னு பாருங்க. ரட்சிப்பு இந்த உலகத்தை பார்க்கல மேலே மதிப்புள்ள அவன் 1000 ஏக்கரை சம்பாதிச்சதை விட அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றதன் மேலே ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அது ஏன்னா பரிசுத்த ஆவியானவனுக்குள்ள இருப்பதினால அவனுக்கு சொல்ல ஏவப்படுகிறது. சொல்ல அந்த விலையேறப்பெற்ற சம்பத்தை அவன் பெற்றுக்கொண்டபடினால மற்றவர்கள்கிட்டையும் அதுபோல் தம்பி சுரேஷன் சொல்லியிருப்பான். பெரிய பிள்ளை கடையில் வாரங்கள் கட்டுற சொல்லியிருக்கோம், நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன் ஐயா என்று சொல்லியிருக்கோம். கேட்டீங்களா? அதுபோல் நீங்கள் ஒவ்வொருவரும் பாருங்கள், நீங்கள் எல்லாம் ஒரு சின்ன டயரி, இந்த வேத புஸ்தகம் இங்கிலீஷு உள்ள இங்கிலீஷு, தமிழ் உள்ள தமிழ், ஒரு சின்ன
வேத புஸ்தகம் உங்கள் பேக்குகளில் வச்சிருக்கணும். அப்போ எங்கேயாவது உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்க வேலையில் நீங்கள் வெட்கப்படக்கூடாது. யாருக்கிட்டையும் சரி, நான் வார பிச்சைக்காரனுக்கிட்டையும் கொஞ்சம் பேசுவேன், வாய்ப்பு இருந்தால் அவன்கிட்டையும் 2 வாரத்தை நீ ஆண்டவர் இருந்தாலும் ஒரு இந்த குடுகுடுகாரன் வந்தான். அப்போது அவனுடைய தம்பி நீ மனம் திரும்பணும் எல்லாம் சொன்னி, அவனுக்கு அது வந்து விளங்கல்ல. அவன் சொன்னேன் 6 மாதம் காடு 6 மாதம் வீடு. அதை சொன்னேன் அதெல்லாம் மனுஷன் வச்சது, தெய்வம் அப்படி உங்களுக்கு எனக்கு வைக்கல. தெய்வம் நம்ம நல்ல வாழத்தான் வச்சிருக்காரு, நாம் நம்ம வாழ்க்கையை கெடுக்கோம். அதுக்கு நான் போயிட்டேன், அப்படியே துருதுராக போயிட்டேன் பாருங்க. அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது நம்முடைய நான் ஒரு காலத்தில் இப்படி நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் ஒன்று, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒன்று, வாழ்க்கை 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த பழைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? நான் இப்படி வாழ்ந்தேன் ஐயா, அப்போ இப்படி வாழ்ந்த எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை தந்தார். இப்போ நான் சமாதானமாக வாழுகிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறேன். இன்று மரித்தாலும் ஆண்டவர் இணைக்கப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் என்ன சாட்சி உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு இந்த சாட்சியை அறிவிக்கிறவர்களாக உலகத்தில் நாம் வாழ வேண்டும். எனக்கு அன்பான தேவன், நீங்கள் புரியுத உங்களுக்கு புரியுத பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு, அல்லது மற்றபடி வாழ்ந்த ஒரு கனியற்ற வாழ்க்கை, அதாவது ஒரு மரம் நட்டவன்னு வைங்க பார்ப்போம், 2 வருஷம் 3 வருஷம் நான் எனக்கு மூத்த மருமை அரண்மனைக்கு போகிறேன் நெல்லி போகணும் பைக்கில். அவ என் வீட்டில் நான் இப்படி பிள்ளை நான் அரண்மனை போய், அப்போ நான் சொன்னேன் அந்த இது ஒரு நர்சரி இருக்குது அங்கே போய் விடலாம். அப்போ வேணலிச்சு அவருக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு கன்றாக்க பார்க்கணுன்னு. அப்போ தான் இந்த வரும்போது இந்த பிளாந்தை கூட வாங்கிட்டு வாருங்க அண்ணன். இங்கே நடுக்கடம் இல்லை, சோலை இருந்திருந்தாலும் எனக்கு பிள்ளைகளும் வீட்டுக்காரெல்லாம் கேட்டணும். அப்போ அவங்க சரி நான் ரூபா எடுக்க போய் அவங்க போய் வச்சேன், நான் அது வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்துன்னு ரூபா ஒன்று வாங்கல நட்டு. அது ஒரு 1.5-2 வருஷங்களுக்கு இன்னும் முழங்கை ஆன உடனே காய்ச்ச தொடங்கிச்சு. நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். காய்ச்ச தொடங்கி எடுத்து அது காய்ச்சது. ஆத்தியத்த வருஷம் அந்த 2 காய்ச்சி நல்லா இருந்து, 2வது காய்ச்ச உடனே வெடிச்ச தொடங்கிச்சு. வெடிச்ச தொடங்கி அது எல்லாம் வெடித்து ஒரு கொஞ்சம் 5-6 குழையில் வச்ச உடனே வெடிக்க தொடங்கிச்சு. கொஞ்ச நாள் பார்த்தோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. உடனே நான் ஏற்ற உள்ள ஒரு ஆடு நிற்க, ஒரு ஞாயிறு அவரை விളിச்சு என்னை இந்த ஒரு வெட்டத்தை என்ன கொண்டு வந்தது, இதை வந்து மூடோட வெட்டி கொண்டு போகணும், ஆட்டுக்கு கொண்டு கொடுக்கணும்னு. அது ஆட்டுக்கு தான் கொடுத்தாரு. அது இப்போ இல்லை. எனக்கு அன்பான ஏன்னா அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது வளர்த்து அது வேற விட்டு வெள்ளம் விற்று அதுக்கு நமக்கு என்னத்துக்கு? அதுபோல ஆண்டவர் நமக்கு அதாவது கனியற்ற வாழ்க்கை அது பிரயோஜனம் இல்லாதது, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் கனியற்ற வாழ்க்கை. அதாவது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி இல்லாத வாழ்க்கை வெட்டுண்டு என்ன செய்ய எங்கே போடப்படும்? அது அக்கினியிலே போடப்படும். ஆகவே எனக்கு அன்பான உள்ள நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், கனியுள்ள ஒரு வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நம்ம கொண்டு நாம் கனி கொடுத்தாலும் அது அவங்க ஏற்றுக்கொள்ளவோ அதுக்கு நன்மை கொஞ்ச நாள் சிரிச்சிட்டு இருப்பேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். நான் ஒரு ஆள் எனக்கு ஒரு மக ஆனவா அங்கே ஒரு போஸ்ட் சேங்ஷன் வாங்கி அவளை போட்டிருந்து 8 ரூபா டெய்லி 8 ரூபா சம்பளம், டெய்லி 8 ரூபா. அதுக்கு போஸ்ட் சேங்ஷன் கிடைக்காது. நான் பேச்சவரில் இருக்கவழில் அங்கே ஒரு ஸ்வீப்பிங் போஸ்ட் வாங்கி அங்கே இருக்க ஒரு கிறிஸ்டியன், ஜாக்கப் பிள்ளையில் ஒரு கிறிஸ்டியன், அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு ஒரு சொந்த பிள்ளைக்கு தவப்பு ஒன்றும் இல்லை, வெறும் பாவம், நீங்கள் ஒரு போடணும் முடிஞ்ச சரி சார் நான் போடுவேன்னாரு. சூத்திரம் அது 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 போடணுன்னா எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் கால்ஃபார் பண்ண அதெல்லாம் போடக்கூடாது. அந்த பிள்ளை நல்லா படித்தது, அதுக்கு ஸ்வீப்பர் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் வராது. அதனால வரத்தக்க அளவில் போட்டு அதை போஸ்டிங் போட்டோம். அது போஸ்டிங் போட்டு கொஞ்ச நாள் கழிஞ்சு அது வேறு வேலைக்கு போச்சு. அந்த போஸ்ட்டு வேக்கண்டாக இருக்குது. அப்போ இந்த ஆஃபீஸில் ஒரு 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 கரிஜன் பிள்ளை அது வந்து தவப்பனும் தள்ளையும் வந்து என்கிட்ட இப்படி எப்படியாவது இதாக சேர்த்து நீங்கள் அந்த ஒரு இதை எங்களுக்கு அது வாங்கின பக்கத்தில் உள்ளதோ. அப்போ அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்து அந்த ஆஃபீஸரை சுத்திரம் அது நான் தனியாக கண்டு அவர் ஒரு ஞாயிறு அந்த ஒரு சுகுமார் ஞாயிறு நெல்லிட்டு ஒரு ஞாயிறு மின்சரைக்கு அப்புறம் உள்ளவர் அவர் கண்டு யோசிச்சு പറഞ്ഞ ഇപ്പം എനിക്ക് ചെയ്യാം, എനിക്ക് എന്തെങ്കിലും കിട്ടാൻ എന്താ വല്ല കൊണ്ടുവന്നു ഞാൻ അത് വിറപ്പ് ആളുക അത് എന്തിനു തരും. പിന്നെ ഞാൻ ഒരു കാര്യം ചെയ്യാം, 6 മാസത്തിന് മുമ്പ് ഇട്ടതായിട്ട് 6 മാസത്തിന് മുമ്പ് ഇട്ട് ആ ഡേറ്റ് മുതൽ ഇതുവരെയുള്ള ശമ്പളത്തിന് ഞാൻ എടുക്കാം. അത് എപ്പോഴും ചെയ്യണം, ഞാൻ போட்டு கொடுக்கணும்னே அது போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னால் அது 1.5 நாள் வீட்டில் வரும். வீட்டில் இல்லாத சமயம் நான் இங்கே இருந்து சாயங்காலம் உள்ளித்து வந்தால் இங்கே வரும்.
அந்த நான் இதில் என்ன தெரியாத வண்டி ஏற்றி விட்டுட்டு நான் எதுக்கு சொல்லியான்னு சொன்னால், இப்போ அது ஆளின் ஆள் அந்த இது அது வில்லேஜ் பஞ்சாயத்து. இப்போ அதில் வர லட்சங்கள் எல்லாம் அது கைவழி தான் செலவாகணும். அங்கே ஒரு பிற்காலத்தும் இதுவும் என்ன ஒரு வெள்ளம் அடிக்க டேங்கில் வெள்ளம் அடிக்க ஒரு ஆளும் தான் உண்டு. ஆஃபீஸர் இல்லை, வேறு யாரும் கிடையாது. இது ஆளின் ஆள். இது அதாவது பார்ட் டைம் கிளார்க்குன்னு இருக்குது, நல்ல சம்பளம் உண்டு. இது எல்லா பணங்களும் அது வழியாக தான் போகணும். இப்போ என்கிட்ட ஒரு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரங்க அடிக்கடி வருவேன், ஒரு 1000 பிள்ளை. அப்போ அது சொல்லு அங்குள்ள கதைகள். அதாவது 100 நாள் வேலையெல்லாம் உண்டு. ஒரு 10 75 கிளவியில் 25 30 கிளவி ரோடு பறச்சை கூடும். இது அங்கே போய் போனாச்சுன்னா அது பம்பரம் போல நிற்கணும். ஒரு கிளவிக்கு குனிய முடியாது, நூற முடியாதுன்னா நான் தான் உனக்கு முடியும், நினக்கு കഴിഞ്ഞില്ലെങ്കിൽ ഞാൻ ചെയ്യണമോ എന്നല്ലേ அது கிட்ட யாரும் கேட்கும், இருவோம் அப்படிலாம் சொல்லுது. இந்த இடையில இல்லை 2-3 வருஷம் ஆச்சு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு அந்த பக்கத்தில் வந்து 2 பேரை தெரியும். அவங்க எல்லாம் நல்லா இருக்குமா என்னன்னு கேட்பேன். உடனே എനിക്ക് സാറിൻ്റെ വീട്ടിൽ വരാനുള്ള വഴി എല്ലാം മറന്നുപോയി. ഇപ്പം വഴിയൊന്നും അറിഞ്ഞുകൂടാ. അങ്ങോട്ട് വരാൻ വിചാരിച്ചാലും വരാൻ പറ്റുന്നില്ല. അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് അങ്ങോട്ട് വരാനും സൗകര്യമില്ല, ഫോൺ ചെയ്യാനും സാറേ എനിക്ക് സാധ്യമല്ല. അങ്ങനെയുള്ള സെറ്റപ്പിൽ ഞാൻ ഇരിക്കുകയാണ്. ഞാൻ നീ വാറതിനത്തേക്ക് നീ ഫോൺ ചെയ്തതിനത്തേക്ക് ഒന്നും ചെയ്യണ്ട, നീ ഇരിക്കിടത്തിൽ നിമ്മതിയായിരുന്നു ചെയ്യുന്നത്. அதுக்கு பிறகு கண்ணு தொட்டு இன்ன வரையிலும் அதுக்கு ஃபோனும் செய்யலை, அதுவும் செய்யலை. ஆனால் அந்த கட்சிப்பாரில் ஒரு பிள்ளை அடிக்கடி ஜபத்துக்கு சில வீட்டுகளில் வரும். அது வரும்போது எல்லாம் எனக்கு வெளியும் வரும். அது சொல்லும் காரியங்களெல்லாம். அப்படி மனுஷனுடைய அந்த நிலைகளெல்லாம், மனுஷ நிலைகளெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் தெளிஞ்ச உடனே பட்டினி கிடந்த பிள்ளைகள், பட்டினி கிடந்த பாருங்க. தவப்பை ஒரு நாள் நான் அங்கே போகிறேன், பெருசான பிறகு நான் ஒரு நாள் போனேன். எனக்கு அங்கே 4-5 பேர் தெரியும். அப்போ കാര്യം വാവിട്ട് കരയുതേ, എൻ്റെ പൊന്ന് സാറിനെ കാണണമെന്ന് എന്നെ ഒന്ന് കാണിച്ചു തരണം, കൊണ്ടുപോയി കാണിച്ചു തരണം എന്ന് കേട്ടപ്പോൾ ഇന്ന് വരെയും അവൾ ചെയ്തില്ല എന്ന് ചൊല്ലി കണ്ണീര് വിട്ട് കരയുതാം. വാ തുറന്ന് എന്തെങ്കിലും ഒന്നും കുഴപ്പമില്ല, നമ്മളിപ്പം കണ്ടില്ലേ. ഞാൻ അവർക്കും ഒരു പാർസൽ വാങ്ങിയിട്ട് പോനെ. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷன் இருக்கும் வரையில் தான் நம்ம ஒரு நீங்களும் அப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒரு அன்பில் குற்றங்குறைகள் இல்லாத மனுஷனை பார்க்க முடியாது. குற்றங்குறைகள் இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. எனக்கு ஒரு தம்பி எனக்கு 2வது தம்பி எங்கே இருக்க ஒரு சிலருக்கு தெரியும். பல்சில் அவனை நல்ல ஹெல்த்திய ஆள், என்னை போல ஒன்றும் இல்லை, நல்ல ஹெல்த்தியாக நல்ல வேலை செய்து வந்தேன், நல்ல சம்பாதித்தான். ஒரு பையன் பேங்கில் இன்னைக்கு பட்டாளத்திலேருந்து பெருசாகி பேங்கில் இருக்கேன். ஒருத்தவங்க ஃபாரினில் எல்லா வாய்ப்புகள் வசதி எல்லாம் உண்டு. அவன் பாருங்க அவனுக்கு இப்போ பலவீனம், அவனுக்கு எல்லாம் கூட சரியாக நடக்க முடியாத கண்டிஷன். அப்போது நான் என்னை தம்பி இன்னொருத்தன் கடை இட்டுருக்கேன். அவன் கடையில் போயிட்டு வரும்போது என்னை நிறுத்தி, அண்ணா நான் அண்ணன்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும்னு என்ன. அப்போ பேசு, நான் எங்கள் வீட்டுக்கு வரேன். என்ன கொஞ்சம் கழிவு வீட்டில் வந்தேன். வீட்டில் வந்து என்னை கூப்பிட்டு சொல்லேன், அண்ணா எங்களுக்கெல்லாம் ஒரு பொது கல்லறை இருக்குது, எனக்கு அந்த கல்லறை பக்கம் அவனுக்கு பூமி இருக்குது, அதில் என்ன நடக்கிற மாதிரி ஆறு முந்தி போகிறோன்னு யாருக்கு தெரியும். ஏன்னா அதில் நான் என்ன உனக்கு விருப்பம் போல செய்யலாம், அதுக்கு என்ன தடை இருக்குது. அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் 4-5 அவங்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு, எல்லாரும் வளர்ந்த பிள்ளைகள். அந்தாலும் வந்து சொல்லுவேன் பாருங்க, அந்த ஒரு பாசங்கள் என்ன கெட்டு போகுது அதில். இந்த எண்ணம் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு இல்லைன்னு அவனுக்கு ரட்சிப்பு என்ன ஐயா? நீங்கள் உங்களுக்கெல்லாம் என்னைக்கு சாட்சி சொல்லணுமோ, சாட்சி நம்ம குடும்ப கதையோ അല്ലെങ്കിൽ வண்டியாரி வள்ளங்காரி போனதல்ல, யதார்த்தமாக இயேசு என்னை ரட்சித்தார். என்னோட வாழ்க்கையில் பழையதிலிருந்து புதிய வாழ்க்கை ஒரு வித்தியாசம் இருக்கிறது, நான் சந்தோஷமாக வாழுகிறேன், அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நமக்கு அது எப்போ உங்களுக்கு விருப்பம் தோணுதே அப்போ உடனே சொல்லலாம். ஆகவே நான் சப்ஜெக்டுக்கு வெளியே போயிட்டு ஸ்தோத்திரம் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கணும். கனியற்ற வாழ்க்கை அது வீணான வாழ்க்கை. கனியோடு வாழணும். நம்ம ஒருத்தனிட்ட பேசினா அவனுக்கு வேதனை அங்கே நீங்கணும், அவன் ஆறுதல் அடையணும், அவன் சமாதானம் அடையணும், அவன் சந்தோஷம் அடையணும். எனக்கு அந்த வீட்டில் நான் சொன்னேன், ஞாயிறு வந்து இன்னும் எனக்கு பையனை കാണുമ്പോൾ എല്ലാം അച്ഛൻ സുഖമായിരിക്കുന്നു, ഞാൻ അന്വേഷിച്ചതായിട്ട് പറയണം.
എന്നിട്ട് ഒരു നാൾ ചെന്നാർ ഞാൻ സാറിന് നോക്കാം, എൻ്റെ മോൻ കാറുണ്ട്, ഞാൻ വരും. വരണ്ട, സാറ് അടിക്കടി വരണം, നമ്മൾ രണ്ടുപേരും വയസ്സന്മാർ, பிரயாசப்படன்றான்னு சொல்லிவிட்டேன். ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னால் நம்முடைய அதாவது நம்முடைய கிரியைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், அதனால மற்ற உலக மனுஷனுக்கும் நமக்கும் உள்ள அந்த வார்த்தைகள், கிரியைகள், நடைகள், உடைகள், பாவனைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும் தெய்வ ஜனங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, இனி 6 இந்த யோவானில் நான் என்ன வாசித்தோம்? 6:54 வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை, ஏன் இந்த திருவிருந்து தேவையான திருவிருந்து? இட் இஸ் கம்பல்சரி. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், கொடுத்த ஒரு கட்டளை. ஆண்டவர் அதை செய்து காண்பித்தார். சீசர்கள் கூட இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்ல, அந்த அவருடைய சரீரத்துக்கு ஒப்பான அப்பம், அவருடைய சரீரம், அதாவது சிலர் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் அவருடைய சரீரத்தை நினைப்பாங்க, சரீரம் அல்ல. சிலர் நினைக்கிற இந்த மலவளக்காரர் சொல்லியது என்னென்னா, பரலோகத்திலிருந்து அந்த அப்பம் அந்த சாது ஐயா கிட்ட அவர் கொடுக்கறதாக இவர் வாங்கி நமக்கு தராருன்னு. ஏன்னா கூட வேலை பார்த்த ஒரு பொம்பளை அப்படி தர்க்கம் பண்ணேன் என்கிட்ட அடிக்கடி. அது உங்களுக்கு அறியாமே விடுங்க. அது அப்படி உள்ள, ஆனால் நீங்கள் ரெட்டியப்பட்டியல்கிட்ட கேட்டால் தெரியாது. இப்படியெல்லாம் ஒரு அது அப்போ அதில் நாம, அதாவது அப்பம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் சரீரமாகிய சரீரத்துக்கு ஒப்பான அப்பம். இரத்தம் சொல்லும்போது கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாக ரசம். இதத்தை நாம் என்ன செய்ய, ஜபித்து அந்த விசுவாசத்தோடு, நம்ம ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்தோடு, தெய்வ பயத்தோடு, தெய்வ சிநேகத்தோடு. ஏன்னா நாம் அதுக்கு தகுதி கிடையாது. மனுஷங்க தேவனுடைய அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்வதற்கான எந்த யோக்கியதையும் கிடையாது. ஆனால் அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றிய படியினால நாம் என்ன செய்யணும்னா அதுக்கு அருகதை உடையவர்களாய் மாற்றப்படுகிறோம். அதுக்கு ஒரு வசனம் என்னன்னு சொன்னால் பாருங்க, இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் சூத்திரம் நாம் பார்க்கும்போது தாவீது ராஜாவுக்கும் சவுலுக்கும் பயங்கர 2 வரைக்கும் சண்டை போட்டு பயங்கர போட்டியாக இருந்து. ஏன்னா தாவீதை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார். சவுல் எரிச்சல் அடைந்தபடினால அவனை ஆண்டவர் அவனை தள்ளினார். ராஜ்யத்தில் இருந்து தள்ளி தாவீதை ராஜாவை மாற்றினார். இதில் உங்களுக்கு தெரியும். அது அவன் எரிச்சல் அடைந்து சவுல் தாவீதை கொல்ல தேடினான். கடைசியாக பெலிஸ்தியர் அந்த சவுலை கொன்று போட்டார்கள். இப்போ சவுலையும் அவனுடைய 2 மக்களையும் ஒரே வேளையில் கொன்றார்கள். அப்போது தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். வழக்கமாக ராஜாக்கள் அப்படி வரும்போது எதிர் ராஜாக்களில் ஒரு சின்ன குழு குஞ்சிருந்தாலும் தேடி பிடிச்சி கொண்டு போடுவான். ஏன்னா நான் வருங்காலத்தில் அந்த அதிலிருந்து பிரச்சனை வராத இருக்க வேண்டி. அப்போது ஒருத்தன் இருந்தான், அவருடைய பேர் மேபி போசேத். நாங்கள் வசனம் வந்தீங்க உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லுது. அவன் ஒழிச்சிருக்கேன். அவன் தாவீது ராஜா நான் இருக்குது அறிஞ்சா என்னை கொண்டு போடுவாருன்னு சொல்லி இன்னி ஒருத்தனுக்கு கஸ்டடியில் அவன் இருக்கேன். அப்போ தாவீது ராஜா விசாரிக்காரு, சவுலுக்கு இனத்தில் வம்சத்தில் யாராவது இருக்காங்களா ரெண்டு ஆள் வச்சு தேடுதான். ராஜாவல்லவா அங்கே தேசம் எல்லாம் தேடப்பட்டது. அப்போ இவன் இப்படி ஒருத்தன் இருக்கேன்னு அறிஞ்சு கொண்டு வாருங்கள்னு சொன்னான். அப்போ அவனுக்கு ஜீவன் எங்கே போச்சு, ஜீவன் போனது போல ஆச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னை கையில் கட்டின உடனே என்னை கொன்று வெட்டி துண்டு துண்டாக்கி பீஸாக்கி தள்ளிடுவார். நான் செத்தேன்னு நினச்சும் கொண்டு அவனை போனேன். போய் அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டு அவன் சொன்னார். அப்போ அவர் தாவீது ராஜா உடனே இவனுக்கு பேரை சொல்லி கூப்பிட்டாரு. உடனே அடியேன்னு சொல்லி சாஸ்தாங்கமாக விழுந்து அவனை பணிந்து கொண்டார். அப்போ அவர் சொன்னார், நீ பயப்படாத, யோனத்தான் நிமித்தம், சவுலுக்கு மகன் யோனத்தானு தாவீதும் ஃப்ரெண்டு. ஆனால் யோனத்தான் இறந்தாச்சு, ஃப்ரெண்டு. யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன்னு சொல்லி நீ என் கொட்டாரத்தில் என்னோடு கூட அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி
அவனுக்கு அண்ணு முதல் அந்த ராஜா கொட்டாரத்தில் ஒரு மரியாதையை கொடுத்து ராஜா புசிக்கிற அப்பத்தில் பங்கு அவனு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கினான். இயேசு ராஜா பாருங்க, அவருடைய பந்தியில அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் தெய்வம் ஆண்டவர் பாக்கியத்தை தந்தார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஆக்சுவலாக நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அதிகாரம் கிடையாது, தகுதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. கிருபையினால, இரக்கங்களினால, அவருடைய அன்பினால தேவன் நமக்கு அதை கொடுத்ததை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், மனமகிழ்ச்சியோடும் தாழ்மையோடும் பரிசுத்தத்தோடும் நாம் அதில் பங்கு எடுக்கணும். மேலே ஒளிச்சோடுகிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்னால் ஸ்தோத்திரம், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகள். எங்கள் அதிகாரத்தோடு நீங்கள் பேச வேண்டாம். நான் அவருடைய பிள்ளைகள், அவருக்கு சாட்சிகள். ஸ்தோத்திரம். நாம் அவ்வளவு உறுதியோடு, ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் ஜெபிப்பதிலும் வேதத்தை தியானம் பண்ண ஒவ்வொரு நாட்களிலும் 2 வசனமாவது நான் படிக்கணும். படித்தது மட்டும் இல்லை, அதை தியானிக்கணும். தெரியாதா நீங்கள் ஊழியக்காரர்கிட்ட கேட்கணும். யாருக்கிட்டையாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கிட்ட கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் படித்து கொண்டு வர வேலையில் சந்தேகம் இருந்தால் ஊழியப்பாளர் பாஸ்டர் மாதிரி உடனே ஃபோன் பண்ணுவேன். நான் கேட்பேன், உங்களுக்கு எல்லாம் இருக்கான்னு கேட்பேன். ராத்திரி 10 மணியாக இருக்கும். இல்லை ஒன்றும் இல்லை, கேளுங்க சொல்லுவല്ലോ. ஒன்றும் இல்லை எண்ணெய். நீங்கள் கேட்டு அறியணும் அந்த வசனத்தை. நீங்கள் இந்த எல்லாவற்றையும் படித்து புரிஞ்ச ஆளுகளுக்கு கொஞ்சம் பேர் காணும், அல்லாத எல்லாரும் அப்படி இல்லை. அல்ல, ஏதாவது சில வசனமாவது நம்ம கற்றுக்கொண்டு அதை கைக்கொண்டு நடக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் பெருக்கும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் படிக்க உங்களுக்கு அது ஆவியானவர் அதை உங்களுக்கு விளக்கி கொடுப்பார். அல்லேலூயா. ஆவியானுடைய வேலை உங்களை நடத்துகிறது. உங்களுக்கு ஒரு துணையாளர் ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணி உங்களுக்கு ஆறுதலை தந்து உங்களை கரம் பிடித்து நடத்துகிறது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. ஊழிய பாதையில் நடத்துகிறார். உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார், நிம்மதியை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் ஆறுதலை கொடுக்கிறார். தேற்றுகிறவாளன், உங்களை தேற்றுகிற தெய்வம். நீங்க சோத்திர எந்த சூழ்நிலைகளிலும், எந்த வறுமை கஷ்டங்களிலும், எந்த வேதனை வேலைகளிலும் உங்களை தேற்றுகிற ஒரு தெய்வம். அவர்தான் தேற்றுகிறவர்களுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எங்க வாசிக்க கேட்ட வசனம் இல்லை, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானை பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சோத்திர வாசிப்புள்ள விட போதும். முத்திய ஜீவன் கடைசி நாட்களில் நான் அவனை எழுப்புவேன். பாருங்க, இப்ப செத்ததோட அங்க தீர்ந்ததில்லை. வின்சென்ட் செத்தாச்சு, நம்ம பிரசன்ஸில் அடக்கம் பண்ணியாச்சு. அவன் ஒரு நாளில், கர்த்தருடைய நாளில் அவன் மகிழ்ச்சியோடு, நான் உயிரோடு இருந்த நாமளும் எழும்போம், நாமளும் மறிச்சு போல, நாமளும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஏண்டுவோம், ஒன்னா எழும்பி வருவோம். அதுதான் தேவனுடைய நமக்கு ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை, அதே நமக்கு விசுவாசம். எனக்கு அன்பான தெய்வம், ஆகவே நம்ம எதற்கும் நம்ம அஞ்ச வேண்டியதில்லை. வியாதியோ பலவீனங்களோ கஷ்டங்களோ வறுமைகளோ உலகம் நம்ம கைவிட்டாலும் சரி, விடாமல் இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் பயப்பட வேண்டாம்னு சொன்னேன். இப்படி நாம் யாருக்கும் அந்த நமக்கு ஒரு நாளில் நம்மளை இந்த ரட்சித்த தெய்வம் கைவிடாதபடிக்கு அவரோடு நாம் எழும்பி வந்து இந்த அவருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வோம் என்ற 100% நம்பிக்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனக்கு அன்பு 2வது வசனவாசி 54 கடைசி நாளிலே அவர் நம்மை எழுப்புவார். 56 வாசி. பாருங்க, என்னிலே நிலைத்திறேன், ரத்தம் பண்ணுங்க, என்னிலே நிலைத்திற நானும் அவனிலே. நான் பாருங்க, அவர் நம்மிலேயும் நாம் அவரிலேயும் நிலைத்திருக்கிறோம். பாருங்க, ஒரு புருஷன் மனைவியும் நிலைத்து இருக்கிறது போல கைவிடாத. எல்லா புருஷன் மனைவியும் அப்படி இருக்காது. அதில் சில உண்மையான புருஷனும் மனைவியும் எப்படி இருப்போம், அவர்கள் நிலைத்து வாழுவார்கள், நிலைத்து இருப்பார்கள். அதுபோல நாம் கிறிஸ்துவோடு நிலைத்து இருக்கிறோம். அருமையில்லை, கிறிஸ்துவோடு நிலைத்து இருக்கும்போது வேற பியாக்கி கொடுத்தது அநாகரிகமான காரியங்கள், சோத்திரம், அதெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவோட எல்லாம் இருக்கோம். அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துல
நம்ம என்ன செய்வோம்? போக மாட்டோம். அடுத்த ஸ்தோத்திரம் 58 வாசிப்புல. ஆ ஆ ஆ அல்ல ஆ ஆ என்றென்றேக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை நீங்கள் இந்த அப்பம் புசிக்கும் போது அதை நீ நினைத்தரல வேண்டாம், நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டாம். தெய்வமே, இது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்க. என்று சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு குடும்ப திருமணமானா அதுவும் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஆவிக்குரிய இல்லாட்டாலும் அவங்கள நீங்கள் புத்தி சொல்லி உங்களுடைய நடையை கண்டு அவர்கள் கிறிஸ்துக்குள் வர வேண்டும். இப்போ நான் ஃபஸ்ட்டில் ஒரு மனைவி எனக்கு ரட்சிப்பை பற்றியோ, நான் தன்மார்க்கனெങ്കിലും துன்மார்க்கனை காட்டிலும் கேட கெட்டவன். அந்த மனைவி அவள் ரட்சிக்கப்பட்டவள் அறிஞ்சு நான் கட்டினதில்லை. அவர் சிஎஸ்ஐ குடும்பத்தில் உள்ளவா. அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து அவள் மூலமாகத்தான் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாருங்க, அப்படி நீங்களும் அப்படி அந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டாம். பணம் கட்டிச்சுன்னா அதுன்னா இதுன்னா இல்லை. ஒரு ஏற்ற ஒரு நிலையில் வரும்போது அவங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லி கீழ்ப்படிந்து, மனைவியாக இருந்தால் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, புருஷனுக்கு வெட்டுவத்தி போல அல்ல. சில பேர் கோடாத்தி போல வெட்டுவத்தி போல அவனுக்கு தோணும், என்னடா இப்படி ஒருத்தி நான் கெட்டிட்டேன்னா நான் நீ உலகத்தில் வாழணுமா வேண்டாமான்னு. இந்த வந்து கலைஞ்ச வர பத்திரிகையில் ஒருத்தன் இந்த பீவனை போல இருக்கேன், வாட்ட சாட்டமாயிட்டு. சின்ன வயசு தான், ஒரு எத்தனை 42 பொண்டாட்டியை பார்த்தா ஒரு ஜெயலலிதா போல இருக்கு. அதில் அழகில் சிறந்து ஒருத்தி. 2 பேரும் கல்யாணம் ஆகி 19 வருஷம் பிள்ளை இல்லை போல இருக்கு. 19 வருஷம் வாழ்க்கை ஆச்சு. அவன் வெளிநாட்டில் போயிருந்தான், இவன் ஒருத்தருட போயிட்டான். போய் ஒருத்தரோட அவங்க தாமசம் ஆச்சு. அவன் இதை அரைஞ்சு உடனே பிளைன் டிக்கெட் எடுத்து வீட்டில் வந்து ஒரே அவன் அழுக பீமனை போல இருக்கேன். ஆளு ரொம்ப மீசையும் கோடாலி கிருதியும் எல்லாம் வச்சு பயங்கர அழுது புரண்டு ஒரு வீடியோ என்ன இறக்கினான். வீடியோவில் அவளுக்கு ஹிஸ்டரி எல்லாம், அவளுக்கும் அவனுக்கு ஹிஸ்டரி எல்லாம் அதில் பேசி, இந்த வீடியோ பார்க்குற சப் கலெக்டர் இல்லை வந்து எஸ்பி எல்லாருக்கும் தான், கலெக்டர் எல்லாருக்கும் நான் வீடியோவில் சொல்லுதேன். அவன் விஷம் அடிச்சிருக்கேன் சொல்லுதேன். நீங்கள் அவளை கண்டுபிடிச்சி அவளை கொண்டு போனவனையும் அவளையும் உடந்தையாக ஒருத்தி இருந்தா அவளையும் நீங்கள் கைது செய்து விசாரித்து அவங்க தூக்கில் இடணும் என்று சொல்லிட்டு அவன் செத்தான். இப்போ அவள் கொலுசேரத்தில் வந்து இது வேற கிழமைக்கு அப்புறம் எங்கே நடந்த சம்பவம். கொலுசேரத்தில் அவள் ஒழிச்சிருந்து அவளை பிடிச்சி கொண்டு ஜெயிலில் அடைச்சிருக்கு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் நடக்குது. அந்த தெய்வ பிள்ளைகள் வேறுபட்டவர்கள், அவர்கள் விசேஷித்தவர்கள், அவர்கள் சந்தோஷம் சமாதானம் அடைந்தவர்கள். அதுபோல பெண்டாட்டி ஸ்தோத்திரம், மாப்பிள்ளைக்கு புத்தி சொல்லவோ மாப்பிள்ளைய சவுட்டுக்கோ இடிச்சேக்கோ ரட்சிக்கப்பட்டவருக்கு உரிமை கிடையாது. மாப்பிள்ளைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். நான் ஸ்தோத்திரம், எனக்கு பெண்டாட்டி இல்லை, எனக்கு விவரம் கெட்டவனாயிட்டு அவளை நான் அடிச்சொன்னும் கொடுக்கல, கொஞ்சம் ரூல்ஸ் இல்லை தண்ணை தண்ணீர் கொண்டு தான் செம்பெடுத்து எறியது. இந்த செம்பு கம்மூல் எல்லாம் பட்டு அதை சிப்பி அதை போய் எடுத்து கொண்டு வந்து மன்னிச்சுக்கிடுங்க, இனி நான் எல்லாம் கரெக்டாக இருக்குவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னை இருதயம் கிளவி. இப்படி பொம்பளைகள் உண்டா? அப்படி நான் கீழே இறங்கி இது கிறிஸ்துவால கிடைக்கப்பட்டிருந்தா அந்த கிறிஸ்து எனக்கு வேணும் என்று நான் வாஞ்சித்து தான் இந்த இயேசு ஏற்றுக்கொண்டேன். அப்படி நான் வாழணும் மேலே. அப்படி அது மட்டும் இல்லை, எனக்கு 15 சகோதரங்களையும் பராமரித்து பயங்கர சந்தோஷத்துக்குள்ள குடும்பத்தை நடத்தினேன். அப்படி நான் நடத்தணும். அது ஆம்பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெம்பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. எனக்கு தோத்திரம், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட இறக்க சிந்தை, தாழ்மை, அன்பு, சிநேகம், இதெல்லாம் அது பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய சுயத்தில் இல்லை. நீங்கள் நினைப்பீங்க இதுக்கெல்லாம் பைசா வேண்டாமா? பைசா யார் வச்சு கொண்டா இதெல்லாம் செய்யுது? பைசா இல்லை, பரிசா இல்லை. சரி, அதை விடுங்க. அப்போ இப்படி நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், உலகம் எங்கும் நம்முடைய ஒளி, அதாவது நம்முடைய லைஃபு எல்லோரும் சொல்லுவாங்க, அவன்கிட்ட பேசினா ஆறுதலாக இருக்கும், அவனுடைய சோத்திரம், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அது தேவன் நம்ம மகிமைப்படும். ஆகவே 58 வசனம் வாசிங்க, 6:58.
இல்லை, நீ 1 கொரிந்தியர் 10:17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:17. அநேகரான நாம் ஒரே அப்பவும் ஒரே சரீரம், ஒரே அப்பத்தில் நாம் படினாலே அநேகராகிய நாம், ஆணும் பெண்ணு, ஏழை எளிவை, கருப்பன் வெளுப்பை சிவப்பை, எல்லா ஆட்களாக நம்ம எடுக்கிற அனைவரும், நாம் அனைவரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அல்லேலூயா! நாம் அனைவரும் ஒரே சரீரம், வேற்றுமை கிடையாது. நம்மள வேற்றுமை கிடையாது. ஒரு விசுவாசியை கண்ட ஒரு விசுவாசி இப்படி இங்கே வந்த கண்டோடனே, ஐயா உனக்கு அர்ஜென்ட்டு தான் பிரதர், நல்லா இருக்கீங்களா? சரி போயிட்டு வாங்க. நம்மளுக்கு எனக்கு பல்லுதான் செட்டு வச்சிருக்குதாங்க, கீழே விழுந்துடும். நான் திறக்க மாட்டேன். பல்லு சரியா இருக்கைகளுக்கு திறக்கலாமா? இருக்கலன்னு ஒரு வாக்கு கேட்கலாம் ஐயா, கேட்கலாம் உள்ளே அப்படி இல்லைன்னா நான் விசுவாசியா? ஊசி விசுவாசி அல்ல, என்ன சொல்லுங்க, விஷம் நிறைஞ்ச ஊசி அப்படிலாம் இருக்கக்கூடாது. தெய்வன் அங்கீகரிக்க மாட்டார். உலகத்தில் ஒருவேளை அப்படி இருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் நம்ம முடிஞ்ச அளவில் எல்லாருக்கிட்டையும் பாசமாக அன்பாக காரியமாக இருக்கணும். அப்போ இருக்கணும். ஆகவே இனி நான் ஒன்று கடைசியாக கொண்டு சொல்லி என்னன்னு சொன்னான் சோத்திரம். 1 கொரிந்தியர் 11:27-30 அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை நாம் என்னச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது. குவாலிஃபிகேஷன் அபாத்திரம்னா தகுதி இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனுடைய அன்பிலே நடக்காதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள். இப்போ பலவழிலெல்லாம் இந்த திருவிருந்த ஆராதனையில் ஒரு வாரத்துக்கு முன்னே கொண்டு அடைச்சிடுவேணும். உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிகளோ இல்லையோ, ஆண்களை அந்த ஒரு ஷெட்டில் அதிலெல்லாம் எத்தனையோ எண்ணம் கொள்ளும் அடைச்சிட்டு, பெண்களெல்லாம் ஒரு ஷெட்டில் 3 நாள் 4 நாள் கூட்டம் நடக்கும். அதுகளில் பயங்கர சாப்பாடெல்லாம் அவைய கொடுப்பினோம், இவைய பணங்களை கொண்டு தட்டுவினோம், அதெல்லாம் கொடுத்து அடைச்சிட்டு அப்படி போகிறவங்களுக்கு தான் திருவிருந்து. இல்லை நாங்கள் அங்கே இருந்தால் எங்களுக்கு திருவிருந்தொன்னும் இல்லை, எங்களுக்கு வேண்டாம், எங்களை யாரும் அடைச்சிட வேண்டாம். எங்களுக்கு சொன்னால் வழங்கும். இந்த வழங்காத விளையாக்கு அங்கே அந்த மாடுகளை போல் அடைச்சிடுவேன். நமக்கு அடைச்சிட்டு ஷெட் இல்லை, சாப்பாடு கொடுக்க பணம் இல்லை. ஆகவே நாம் என்ன செய்யணும், நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அது தகுதி இல்லாதவர்கள் தங்களை தாங்களை என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து அறிந்து அந்த அப்பத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும். நாம் தேவனோடு உறவு இருக்கிறோமோ, தேவனோட ஐக்கியமாக இருக்கிறோமோ, ஏதாவது கரைகள், ஏதாவது கசப்புகள் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று சொல்லி, பிரதர் ஏதோ தவறுதான் பேசிட்டு நீங்கள் மன்னிச்சிடுங்க, சகோதரி ஏதோ தவறுதெல்லாம் இதை சொல்லிட்டேங்க, நீங்கள் அதை பெருசாக எடுக்காதீங்க, அவ்வளோதானே. பெருசாக ஒருத்தன் எடுத்துகிட்டு போட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்லி, இல்லை நான் என்ன வச்சிருக்கேன்னா நீ வச்சு கொண்டுரு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், பிரார்த்தனத்தில் பங்கெடுக்கலாம். ஆகவே நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எனக்கு புரியலன்னு நீங்கள் நினைக்க கூடாது. சரியாக தெளிவாக உங்கள் புரிந்து தங்களை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் சந்தோஷத்தோடு, இப்படி எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு, அது ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி நினச்சி தெய்வ சமூகத்தில் வந்து நீங்கள் அதில் அப்பத்தில் ரசவத்திலையும் பங்கெடுத்து அந்த ராஜ பந்தியில் தேவ திருவிருந்தான்னு சொல்லும்போது ராஜ பந்தியில் பங்கெடுத்து செல்ல உங்களை நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் அதை மேன்மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து, ஆவிக்குரிய நீங்கள் வாழ்க்கையில் வளரும்போது எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் வளருவீர்கள். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தரின் பந்தியில் வா,
சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, வா, கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு. பாவக்கேட்டை கூறு, ராபோசன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, வா, கர்த்தரின் பந்தியில் வா.